உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் அவர் இப்படி பேசலாங்களா? இதுதான் கடுமையான கண்டனமாக இருக்குது. இது நியாயமா? ஒரு விதத்தில் யாரை சொல்கிறேன்னு தெரியும். பாஜகவினுடைய தமிழக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு மனிதனை அரசியல் ரீதியாகவும் அல்லது பர்சனலாக கூட நீங்கள் அட்டாக் பண்ணுங்கள். ஆனால் அதை தாண்டி ரொம்ப பர்சனலாக உள்ளே போயிட்டு அதில் உண்மை இருக்கா இல்லையான்னு தாண்டி மிகவும் மிகவும் மிக 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 கீழே இறங்கி இப்படிலாம் அடிக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நீங்கள் விஜய் தான் முதல்ல விஜய் வீட்டை விட்டு வெளியே வரட்டும், அதோட ரைட்டு சரி. ஏன்னா இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க நீங்கள், வீட்டை விட்டு வெளியே எல்லாருமே விஜய் வீட்டை விட்டு வரட்டும், வீட்டை விட்டு வரட்டும், வீட்டை விட்டு வரட்டும், பனையூரை வரட்டும்னு. அது கூட சேலம் கூட்டத்தில் பேசினார். எப்பா என் வீடே தமிழ்நாடு தான்ப்பா, 8 கோடி பேரும் என் சொந்த பந்தம் தான். சரி, இதை கூட விமர்சனமாக இருந்தது. அவருக்கான நம்பிக்கை, அவருக்கு கிடைத்துள்ள வரவேற்பு, போகிற இடம்லாம் வர கூட்டம், இது 8 கோடி பேர் நம்ம சொந்தம்தான். வீடு நீலாங்கரை வீடு, பனையூர் அலுவலகம், இதை விட்டு வெளியே வாங்கன்றீங்க. நான் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கிறேன், தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சொந்தங்களும் என் சொந்தம்தான், இதுதான் என் வீடு. ரைட்டு, இதுதான் விஜய் பேசுறது. அப்படியேப்பட்ட விஜய் நீங்கள் நயினார் நாகேந்திரன் வீட்டை விட்டு முதல்ல வாங்க, அதோட ரைட்டு. த்ரிஷா வீட்டை விட்டு வெளியே வாங்க. ஏன் திரும்ப திரும்ப எனக்கு உண்மையிலே எனக்கு இது ஒரு பெரிய காமெடியாக தான் இருக்குது. எனக்கு ரொம்ப சீரியஸாலாம் நான் பேசலை. விஜயை அரசியல் ரீதியாக எதிர்க்க முடியாதவர்கள் நான் பொதுவாக எல்லாருமே சொல்கிறேன். அதுக்கு என்ன காரணம்னா, விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்த போது, டிவிக்கு ஆரம்பித்த போது எல்லாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. அதுதான் விஜய் சொல்கிறாப்புல, இப்போலாம் எங்கேயா கட்சி நடத்தி கட்சியில் இது பண்ணி ஒரு கூட்டத்தை நடத்தி வர கூட்டம் பூரா சும்மா இவரை பார்க்குறதுக்கு ஷோ காமிக்கிறதுக்கார் வருவார். இவரெல்லாம் முடியாதுங்க. இவரெல்லாம் கேரவேனுக்குள்ளே இருக்கிற ஆள். இவரெல்லாம் மேக்கப் போட்டுக்கிட்டு டைலாக் பேசிட்டு அதோடு ஸ்டார் ஹோட்டலில் போய் தங்கிடுவார், வெளியெல்லாம் வரமாட்டார். இவருக்கெல்லாம் என்ன தெரியும்? இந்த கட்சியை சும்மா காணாமல் போயிடணும் அப்படின்னு நினச்ச போது இந்த 2 வருடத்தில் 3வது வருஷம் இப்போ தான் அடி எடுத்து வச்சுருக்காங்க. 2 வருடத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை, குறிப்பாக நேஷ்னல் மீடியாக்களுடைய கவரேஜ்ன்றாங்கல்ல, அது பெருமளவில் டிவிகேவுக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் நேஷ்னல் மீடியா இந்தியா டுடே இன்டர்வியூ பண்ணுறாங்க. எல்லாரும் போய் அவங்களுடைய அரங்கத்துக்கு போய் இன்டர்வியூ கொடுக்குறாங்க. ஆஃப் த கேமரா அப்படின்ற ஒரு இன்டர்வியூவா அல்லது எடுத்திருக்காங்களான்னு தெரியல. அந்த இன்டர்வியூ எடுத்ததை பற்றி கூட அவங்க எதுவும் சொல்லலை. நாங்கள் விஜய் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஊடக சம்மந்தப்பட்டவர்கள் தங்களுடைய சோஷியல் மீடியாவில் அவ்வளோ பெருமையாக போகிறாங்க. அது வைரலாக மாறுது. அந்த பேட்டி எப்போ நேற்றுலாம் கூட ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சுருந்தாங்க. அது இது வரைக்கும் வரல. எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் காண்டு. இந்த காண்டோட வெளிப்பாடு தான் போகிற இடம் பூரா கூட்டமாக வருதுயா. போகிற இடம் பூரா இந்த பசங்க பூரா விசில ஊதுறானுங்க. ஒரே அமக்கலம் பண்ணுறாங்க. இது சும்மா வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம். இது பவுடர் பூசினவங்களை பார்க்கறதுக்காக வந்த கூட்டம் அப்படின்னு ஆரம்பத்தில் இவங்க நினச்சாங்க. அது அப்படியே உல்டாவாக மாறிப்போச்சு. உல்டாவாக மாறி போன உடனே ஒட்டு மொத்தமாக எல்லா கட்சிக்கும், நீங்கள் ஆளுங்கட்சி, ஆளாத கட்சி, மத்தியில் உள்ள கட்சி, லெட்டர்பேட் கட்சி, எல்லா கட்சியும் ட்ரிகர் ஆகிட்டாங்க. இதெல்லாம் மீது இந்த கூட்டணி விவகாரம் போகிற வரைக்கும் அப்படின்னு அசுகாரத்துக்கிட்டே இருந்தாங்க. கூட்டணி என்ன பேசலாம், ஏது விஜய் நம்ம பக்கம் வந்துடுவார், விஜய் நமக்கு ஆதரவு கொடுப்பார், இப்படிலாம் சொல்லியிருக்கும்போது நாங்கள் தனியாக தாங்க நிற்க போகிறோம். தாவேக்காவில் எங்கள் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 35% எங்களுக்கான வாக்கு இருக்குது. பொதுவான ஊடகங்கள், பொதுவான தனியார் அமைப்புகள் எடுக்கிறதுல 21% விஜய்க்கு இருக்குது. இந்த 21% தான் இந்த நபர் யார் ஓட்டப்பா பிடுங்குவார்? இந்த பக்கம் டிஎம்கே ஓட்டை பிடுங்குவாரா, அதிமுக ஓட்டை பிடுங்குவாரா, பிஜேபி ஓட்டை பிடுங்குவாரா? என்னையா இப்படி நடாந்திரமா இப்படி நின்றுட்டு நம்மளை போட்டு இம்சை பண்ணிட்டு இருக்காப்புல. 4 முனை போட்டி உறுதியாகி போச்சு. அதெல்லாம் மீறி டிவிகேவினர் விஜய் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம், நாங்கள் தான் பெரும்பான்மையான இடங்களுக்கு வருவோம்னு ஒரு உறுதியாக இருக்காங்க. சேலத்துலேயும் அதுதான் ஒரு பேச்சாக பேசினாங்க. இதெல்லாம் மீறி ஒரு உச்சத்துக்கு போகிற, ஒரு கோபத்தோடைய உச்சத்துக்கு போகும்போது தான் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வரும், இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் வரும். வீட்டை விட்டு வாங்க,
வெளியே வந்து அரசியல் பண்ணுங்க, வெளியே வந்து மக்களை சந்திங்க. இது வழக்கமாக உள்ள கேள்வி. இதை தாண்டி த்ரிஷா வீட்லேயே இருக்கிறீங்களே, த்ரிஷா விட்டு வெளியே வாங்க அப்படின்னு நான் திரும்ப சொல்கிறது தான் வந்து, விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் தொடர்பு இருக்குதா இல்லையா அப்படின்ட்டு வந்து உங்களால் வந்து ஆதாரபூர்வமாக நிரூபிக்க முடியாது. சரி, அப்படியே இருந்தாலும் வந்து விஜய் சம்மந்தப்பட்ட ஆட்கள் தான் அது கவலை பண்ணோம், த்ரிஷா தான் அதுக்கு வந்து வருத்தப்படணும். முதல்ல அதுக்கான ஆதாரம் இருக்குது. சரி, த்ரிஷா வந்து ஒரு எந்த கட்சியும் சாராத ஒரு பெண், வந்து ஒரு நடிகை, ஒரு பெண் அப்படின்றதுக்காக என்ன வேணாலும் நீங்கள் பேசிடுவீங்களா? நீங்கள் சரி, இவராவது வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு, இவர் வந்து தனி மனித ஒழுக்கம் அவசியம் வேணுன்றீங்க, ஒவ்வொரு அரசியல் தலைவர்களுக்கும் வேணுன்றீங்க. எந்த அரசியல் தலைவர்கள் தனி மனித ஒழுக்கத்தோடு இருந்தார்கள் அப்படின்னு அது தனி விவாதமே போகலாம். வந்து ஒரு நடிகர் எல்லா கதாநாயகி கூட நடிச்சிட்டாரு, ஒரு கதாநாயகி சம்பந்தப்பட்ட கிசுகிசுகள் வந்துகிட்டு இருக்கு. ஏன் எந்த நடிகருக்கும் வந்ததே இல்லையா? எம்ஜிஆரே ஆரம்பத்தில் இப்படியாப்பட்ட இதை விட மோசமான விமர்சனங்கள்லாம் நீங்கள் பண்ணியிருக்கிறத நான் பல கட்டுரைகளில் படிச்சிருக்கிறாங்க. எம்ஜிஆருடைய முகத்தை எடுத்துட்டு ஒரு நடிகையோட முகத்தை போஸ்டரில் ஒட்டின காலகட்டங்கள்லாம் இருக்குது. வந்து இப்போ நிறைய கிராஃபிக்ஸு, அப்புறமா வந்து ஏஐ, இந்த தொழில்நுட்பம்லாம் இருக்குது. வந்து அதுவும் நடிகைகளுடைய பேரை சொல்லி இதே போல் எம்ஜிஆரோடு அந்தரங்க கதைகள்லாம் எழுதின அந்த காலகட்டங்களில் அப்போ வந்து பத்திரிகை தானே, வந்து மஞ்சள் பத்திரிகை எல்லாம் வந்து எம்ஜிஆர் எங்கிருந்து மக்கள் செல்வாக்கை பெற்று முதலமைச்சர் ஆகிவிடப் போகிறாரோ என்ற கோபத்தில் பல நடிகைகளுடன் கிசுகிசுத்து, சில நடிகைகளுடன் ஆபாசமான சித்திரங்களை வேண்டுமென்றே கட் அண்ட் பேஸ்ட்னுவாங்க செஞ்சு அது மாதிரி விட்ட இதுவெல்லாம் உண்டு. ஆனால் அதெல்லாம் மீறி மக்கள் செல்வாக்கு, மக்களுக்கு எது தெரியும், எது புரியும், மக்கள் ஒருத்தர் விரும்பிட்டா அவங்கள கொண்டு வந்து வச்சிடணும். அதுக்கப்புறம் அவங்க அது பிறகு நல்லாட்சி தராங்களா, அவங்க வந்து சொன்னபடியே ஆட்சி பண்ணுறாங்களா, அல்லது மக்களுக்கு எதிரான ஆட்சி பண்ணுறாங்களா, அவங்க சொன்னதெல்லாம் நிறைவேற்றிட்டாங்களா, அதுக்கப்புறம் தெரியும். வந்து அதெல்லாம் மீறி 2 கட்சிக்கு தாங்க திரும்ப ஆட்சி பண்ணிக்கிட்டே இருக்கணுமா, புதுசாக ஒருத்தர் வரட்டுமே அப்படின்னு தான் விஜயகாந்துக்கான வரவேற்பை கொடுத்தாங்க. ஆனால் அந்த விஜயகாந்த் அவரை திரும்ப குடிகாரர்னு சொல்லி இந்த மீடியாக்களும் சில மீடியாக்களும் சேர்ந்து அவர் ஒரு கட்டத்தில் அந்த கோபத்தை வந்து விஜயகாந்தோட இயல்பான அந்த கோபத்தை அவருக்கான பலவீனமாக மாற்றி, அவரை ட்ரிகர் பண்ணி, அவரை ஒரு கேலி சித்திரமாக மாற்றி, அவரை ஒரு கோமாளியாக கொண்டு வந்து நிறுத்தி, ஊரில் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் பூரா வந்து பழைய விஜயகாந்த் மாதிரி பேசாமல் அதுக்கப்புறம் வந்து அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்ட ஆரம்ப நிலையில் இருந்த அந்த விஜயகாந்தோட ஸ்பீச்சை பேசி கேவலப்படுத்தி என்னென்ன அசிங்கம் பண்ணீங்க. வந்து இப்போ விஜயை எதிர்க்க முடியல அப்படின்ற ஒரு கோபத்தினுடைய வெளிப்பாடு, விஜய் இப்படி வளர்ந்துக்கிட்டு வராரு அப்படின்ற ஒரு விஷயம், விஜய்க்கு இளைஞர்கள் மத்தியிலும் குறிப்பாக பெண்கள் மத்தியிலும் இவ்வளவு பெரிய வரவேற்பு இருக்கிறதுன்ற ஒரு காண்ல ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து விஜயும் த்ரிஷா வச்சு ஒப்பிட்டு பேசுவது எந்த விதத்தில் நியாயம்? இது பல இடங்கள்ல அது கண்டனம் வந்திருக்குது. இது செய்யக்கூடாது. வந்து அண்ணாமலை இருந்தார். வந்து அண்ணாமலை விஜயை மிக நாகரிகமான முறையில் தான் விமர்சனம் பண்ணியிருக்காரு. நான் தொடர்ச்சியாக அவருடைய ஸ்பீச்சை கேட்டிருக்கேன், அவருடைய அறிக்கையை படிச்சிருக்கேன். உண்மையிலே அதில் ஒரு கண்ணியத்தோடு இருக்கும். ஒரே இடத்துல ஏதோ ஒரு சம்பவத்தில் தான் கொஞ்சம் ட்ரிகர் ஆகி ஒரு மாதிரி பேசியிருந்தார். வந்து ஆனால் மிக நாகரிகமாக இருந்தது. நீங்கள் திமுக பேசுகிறாங்க, அதிமுக பேசுகிறாங்க, ரைட்டு, ஓகே. அதை தாண்டி வந்து அவங்க சொன்ன மாதிரி வந்து இன்றைக்கி சட்டசபை தேர்தல் 2 பேருக்கும் முக்கியமான ஒரு விஷயம். 2 பேருக்குமே வந்து ஆட்சியை பிடிக்கணுன்ற ஒரு வெறி இருக்குது. நடுவில் குறுக்கால வந்து ஒரு கட்டையை போட்டாப்புல விஜய்ன்ற கோபத்தில் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் மத்தியில் ஆண்டுகிட்டு இருக்க நீங்கள் என்ன எடுது பொதுவான இப்படியாப்பட்ட ஒரு விமர்சனத்தை நீங்கள் இப்படி வச்சதுனால கண்டனம் ஒரு பக்கம், உங்கள் கட்சி சார்ந்தவர்கள் மீதான விமர்சனங்களும் ஒரு பக்கம். வந்து ஏன், என்ன ஆதாரம் இருக்குது? த்ரிஷா வரும் பிறந்தநாள் கொண்டாடினாரு, அந்த பிறந்த நாளுக்கு த்ரிஷா வீட்டில் தான் இருந்தார் அப்படின்னு புகைப்படம் இன்னைக்கு சர்வசாதாரணமாக புகைப்படம் இன்னைக்கு ஏஏன்ற ஒரு தொழில்நுட்பம் எவன் வேணவனாலும் காலி பண்ணிடுவது. வந்து அது நல்லதை தாண்டி கெட்டதுக்கான ஒரு விஷயம் தான் இருக்குது. ஆனால் அதை மட்டுமே உங்கள் ஒரு ஆதாரமாக வச்சுக்கிட்டு இப்படி பேசுறதுல எந்த விதத்தில் நியாயம்? திரும்பவும் என்னன்னா, த்ரிஷா என்பவர் ஒரு நடிகை அல்ல, ஒரு பெண், ஒரு திருமணமாகாத பெண். அந்த பெண் மீதான ஒரு ஒரு மோசமான விமர்சனத்தை வைக்கிற ஒரு விஷயம்தான். இது பல இடங்களில் கண்டனம் வந்திருக்கு. ஏன்னா திமுகவினுடைய எம்பி திருமதி தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அவங்க ஒரு அரசியல்வாதி மட்டும் கிடையாது, ஒரு நல்ல இலக்கியவாதி, ஒரு பெண்கள் பிரச்சனையை பற்றி பேசக்கூடியவர். வந்து அவர் ஒரு பிரமாதமான விமர்சனத்தை வச்சிருக்காரு. ஏன் அப்படியெல்லாம் பண்ணுறீங்க நீங்கன்னு? அதெல்லாம் மாரி நாஞ்சில் சம்பத் எக்ஸ் வலைதளத்தில் ஒரு விஷயத்தை போட்டிருக்காரு. நாங்கள் அறிவாலயத்தை அடித்தா கமலாலயத்தில் உள்ளவங்களுக்கு வந்து
ஏங்க கோவம் வருது? அறிவாலயமும் கமலாலயமும் ஒரே ஆலயமாக ஆயிடுச்சா அப்படின்ற கேள்வி அவர் முன்னிருந்து வைக்கிறார். இதெல்லாம் மீறி எங்கள் கட்சியில் உள்ள ஒரு சாதாரண ஒரு தொண்டன், ஒரு கிளை செயலாளர்கள் கூட இப்படியாப்பட்ட ஒரு ஒரு இதை பேசவே மாட்டாங்க. இப்படி ஒரு தரம் கட்டு ஒரு விஷயத்தை பேச மாட்டாங்க. ஆனால் இப்படி பேசுறீங்களே நீங்க. கடந்த தேர்தலில் கட்டை பையில் கட்டுக்கட்டாக பணத்தை எடுத்துக்கொண்டு தெரிஞ்சவர் தானே நீங்க. இப்படி நீங்க பேச 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 இந்த பெண்கள், தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் எங்களுக்கான ஆதரவை எப்படி தெரிவிப்பாங்கன்னு நீங்க பாருங்க இந்த தேர்தலில் அப்படின்னு ரொம்ப கடுமையான ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு வந்து அஞ்சில் சம்பத். தொடர்ச்சியாக பல பேர் திரும்ப எங்கேயோ ஒரு இடத்துல போறாரு. திரும்ப செய்தியாளர்கள் அவர் நயனா நாகேந்திரன் அவர்கள்ட்ட கேட்குறாங்க, இது சம்மந்தம் இல்லை, ஒரு முறை தான் சொல்ல முடியும்ட்டு போகிறாரு. ஒரு முறை தான் ஒன் டைம் பாஸ்வேர்டு மாதிரி ஒரு முறை தான் சொல்ல முடியும் அப்படின்னு போயிட்டுருக்காரு. நான் திரும்ப என்னென்னா, விஜய் வந்துட்டார், விஜய் பற்றி எங்களுக்கு பயமே கிடையாது, விஜய் என்ன பெரிய கொக்கா, விஜய் என்ன பெரிய கொம்பா அப்படிலாம் பேசிட்டு, ஆனால் இப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணும்போது உங்களுக்கு உண்மையிலே உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கிறது எந்த வித ஒளிவு மறைவுமே இல்லை, அப்பட்டமாக தெரியுது. சரி, சேலத்தில் நடந்த அந்த நிர்வாகிகள் கூட்டம், அது வந்து மக்கள் சந்திப்பு கிடையாது, நிர்வாகிகள் கூட்டம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, ஏங்க இந்த நிர்வாகிகள் சந்திப்புன்ற விஷயத்துக்கு வராங்க, மக்கள் சந்திப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஏன் வரமாட்டேன்றாங்க அப்படின்னா, விஜய் சொன்னது தான், இருக்கிற கட்சிக்கு பூரா நீங்கள் வந்து அனுமதி கொடுக்குறீங்க, அவங்களுக்கு வந்து போகிற இடம் பூரா வந்து உங்களுக்கு போகிறதுக்கான வழித்தடங்களை அமைச்சு கொடுக்குறீங்க, நான் வந்தால் மட்டும் நிபந்தனை போடுறீங்க, 51 நிபந்தனை, 82 நிபந்தனை, இப்படி நிபந்தனையாக போட்டால் நான் என்ன பண்ணுறது? ரைட்டு, மக்கள் இருக்காங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு. உண்மையை சொல்ல போனோம்னா சேலத்தில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தையே விட்டுருக்கலாம், கவர்மெண்ட்டு விட்டுருக்கலாம், அது வந்து தளர்த்தி விட்டுருக்கலாம். காரணம் என்னென்னா, சேலம் வந்து எடப்பாடியோடைய கோட்டை. கண்டிப்பாக அவர் எடப்பாடி அரசியல் எதிர்ப்பு அரசியலும் அதிமுக எதிர்ப்பு அரசியல் தான் அங்கே வந்து அதிகம் பேசுகிறதா இருந்ததாக ஒரு தகவல் வந்து, அது அப்படியே இப்படி மாறி போயிடுச்சு. வந்து திமுக ஸ்டாலின் எதிர்ப்பு அரசியலாக மாறி போயிடுச்சு. அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான். இதெல்லாம் மீறி அங்கு ஒருவர் இறந்து விட்டார் அந்த கூட்டத்தில். முதல்ல இன்றைக்கி வந்த ஒரு தினசரி பேப்பரில் அவர் வந்து அந்த திடலுக்கு வெளியே இருந்தார் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் போட்டிருந்தாங்க, செய்தி போட்டிருந்தாங்க. அதன் பிறகு அவரோட வந்த ஒரு நண்பர் வந்து பேசியிருந்தார், மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு வெள்ளி பட்டறை தொழிலாளி. அவர் கையில் எப்படி பாஸ் கிடைச்சது, அவர் என்ன தாவேக்காவினுடைய நிர்வாகியா அப்படின்லாம் பல கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. போலீஸ் வந்து சந்தேக மரணம்னு வந்து விசாரணையை தொடங்கியிருக்காங்க. வந்து ஆக்சுவலாக என்னென்னா, 11 வயதில் அவர் வந்து பிழைக்கிறதுக்காக மகாராஷ்டிராவிலிருந்து சேலத்துக்கு வந்து ஒருத்தர் 11 வயசில் வந்திருக்கார், ஒரு சிறுவனா. தொடர்ச்சி அவர் தமிழ்நாட்டுக்கார மாதிரியே ஆகிட்டுருக்கார். வந்து தமிழ்லாம் நல்லா பேசுவார். வந்து விஜயோடைய பரம தீவிர ரசிகராக இருந்திருக்கார். விஜய் இங்கே வராரு அப்படின்னோடனே அன்றைக்கி வேலைக்கு போகாமல் இங்கேயோ ஒரு இடத்துல பாஸ் வாங்கியிருக்காருன்னு மட்டும் தெரியுது. என்ன நினச்சி கொடுத்துருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இருக்கும் இல்லையா, ஏமா எங்கேயோ நார்த்துலேருந்து வந்த ஒருத்தர் நம்ம தலைவருக்கு இவ்வளோ பெரிய ஃபேனை கெஞ்சிருப்பார், எப்படியும் பார்க்கணும், அந்த கூட்டத்துக்கு வரணும், அப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்ட்டு பாஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஆன்ஜியோ இதய பிரச்சனையில் இருந்திருக்கார், ஆன்ஜியோ பண்ணியிருந்திருக்கிறார். வெயில் வேறு, அவர் இறந்து விட்டார். மறுபடியும் வந்து கரூர் சம்பவம், இந்த சம்பவத்தோடைய சேர்த்து விஜய் தான் இதுக்கு காரணம், விஜய் போகிற இடம் பூரெல்லாம் இது மாதிரி ஆகிட்டே இருக்குது, விஜயை வந்து தடை பண்ணுங்க, விஜயை வந்து வீட்டில் உட்கார வைங்க, எங்கேயும் பேசவே கூடாது வந்து அப்படி திரும்ப 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 ஒரு ஃபோக்கஸாக ஒரு அழுத்தம் கொடுக்க 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 என்ன ஆகும்னா, அதுக்கு விஜய்க்கு ஃபேவராக மாறும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு உயிரிழப்பு சாதாரண விஷயம் கிடையாது, அது உண்மையிலே வருந்தத்தக்க ஒரு விஷயமும். அதுக்கான விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. வந்து அவர் எப்படி உள்ளே வந்தார், அவருக்கு எப்படி பாஸ் கிடைச்சது, அவர் என்ன ஏதுன்ற மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இதெல்லாம் தாண்டி இந்த பர்மிஷனுக்கெல்லாம் நீங்கள் ஏன் தாவேக்காவினர் ஒத்துக்கிறாங்கன்னு தெரியல. கூட்டம் நடத்தலைன்னா பரவாயில்ல, ஒரு வீடியோவில் பேசிட்டு போக வேண்டியதானே விஜய் வந்து. எங்க நின்ன மதியானத்தில் தான் 12:30 to 3 வரைக்கும் தான் அப்படின் பொழுது அது எவ்வளோ பெரிய வெயில், அது வந்து வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு, இன்னைக்கு குளக்கடிக்குது, அங்கே என்ன ஆகும்? இவ்வளோ ஏற்பாடு பண்ணிட்டீங்க, இவ்வளோ பாதுகாப்பு, மலை மேலே யாரும் ஏறக்கூடாது, இவ்வளோ இது பண்ணக்கூடாது, எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் ஒரு புள்ளியாக விழுந்தது பாருங்க. அந்த புள்ளியை சம்பந்தப்பட்ட விமர்சனங்கள் தொடர்ச்சியாக விஜய் வெளியே வரக்கூடாது அப்படின்றதுல ஒரு அழுத்தம் இருக்கிறது என்பதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அதை தான் வந்து ஓப்பனிங்காகவே அவர் பேசுனது வந்து விஜய் பேசுனது அது, ஏ விஜய் வெளியே வா, ஏ விஜய் இதுவா வா அப்படின்றாங்க. இது தமிழ்நாடு தானே இது,
தமிழ்நாட்டு மக்கள் தானே, நான் இந்த ஊருக்காரன் தானே, நான் இந்த மாநிலத்துக்காரன் தானே அப்படின்போது நிச்சயமாக விஜய் 2 கட்சிகளுடைய ஓட்டை, 2 கூட்டணிகளுடைய ஓட்டை கணிசமாக பிரிப்பார் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. என்டிஏ கூட்டணியில் இருக்கிற டிடிவி தினகரனே வந்து ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கார். பல இடங்கள்ல வந்திருக்குது. யார் நயனா நாகேந்திரன் பேசுறதுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு தனி மனித தாக்குதல், ஒரு பர்சனலான அட்டாக் பண்ணக்கூடாது, அது நியாயமான ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு பாருங்க. உங்க கூட்டணியிலிருந்தே அதற்கான எதிர்ப்பு வந்திருக்குது. ஏன்னா வார்த்தைகளை வந்து ரொம்ப ஜாகிரதையா போடணும், வார்த்தைகளை வந்து அள்ள முடியாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது இனி விஜயோடைய அந்த அரசியல் பயணம் எப்படி இருக்கும், அந்த அரசியல் பயணத்துக்கான அனுமதிகள் எப்படி இருக்கும், அந்த அனுமதிகள் 51 நிமிடங்கள், 81 நிமிடங்கள், 90 நிமிடங்களை தாண்டி எப்படி அவர் அந்த அரசியல் களத்தில் மக்களை சந்திக்க போகிறார், அவர் என்ன வியூகம் அமைத்திருக்கிறார் என்பதை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.